வணக்கம் எல்லாருக்கும். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்போம். பாம்பன் சுவாமிகள் நமக்கான சஸ்திரபந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான விஷயத்தை கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சஸ்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அஸ்திரம் அப்படின்னா என்ன, நம்ம இருந்த இடத்துலேருந்து ஒரு இலக்கை நோக்கி நாம் அதை உபயோகப்படுத்துறது, அதுதான் அஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சஸ்திரம் அப்படின்னா நம்ம இருந்த இடத்துலேருந்தே நம்மளை பாதுகாத்து வச்சுக்கிறது, அதுதான் சஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சஸ்திர பந்தத்தை பாம்பன் சுவாமிகள் நமக்கு சித்திரக்கவி வடிவில் கொடுத்துருக்காரு. சித்திரக்கவி அப்படின்னா எழுத்துக்களாலேயே ஒரு வடிவத்தை உருவாக்குறது, அதுதான் சித்திரக்கவி அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பன் சுவாமிகள் எழுத்துக்களாலேயே வேலை நமக்கு கொடுத்துருக்காரு. அதாவது முருகர் வேல் நமக்கு எப்போவுமே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த எழுத்துக்களை யூஸ் பண்ணியே அவர் வேல் வடிவில் கொடுத்துருக்காரு. எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாட்டு சஸ்திரபந்தம் பாட்டு எப்படின்னா, வாழ வேதாந்த பாவா சம்போக தன்பா மாலை பூனே மதிர மால் வளர்தே சாலவ மா பாசம்போக மதிதேசார் மாபூதம் வா பாதந்தா வேலவா. இதுதான் நம்மளுடைய பாட்டு. இது அவர் சித்திரத்தில் எப்படி கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். வாழ வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனே மதிரமால் வளர்தே சாலவ மாபாசம் போகத் மதிதேசார் மாபூதம் வா பாதந்தா வேலவா. இப்படி தாங்க அழகாக கொடுத்துருக்காரு. இப்படி பார்க்கும்போது நம்ம லைனில் இது எழுதி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 55 எழுத்து வரும். புரியுதுங்களா? லைனில் எழுதி பார்த்தோம் அப்படின்னா 55 எழுத்து வரும். அதுவே சித்திரத்தில் அவர் வரைஞ்சி அது மூலியமாக சொன்னார் அப்படிங்கிறப்ப 30 எழுத்து தான் நமக்கு வரும். எழுத்தில் 55 லெட்டர்ஸ், அதுதான் அவங்க சொல்லுவாங்க. நம்ம எழுதி பார்த்தோம் அப்படின்னா 55 லெட்டர்ஸ் வரும். அதே நம்ம வரைஞ்சி அது மூலியமாக படிக்கும்போது 30 லெட்டர்ஸ் தான் வரும். ஸோ இதை நாம் வரைஞ்சி படிக்கிறது இன்னுமே சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. அப்படியே லைனாக பார்த்து நீங்கள் படிக்கிறத விட இந்த மாதிரி வரைஞ்சி வச்சு நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல பெட்டர் ரிசல்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாடலுடைய விளக்கம் கௌமாரம் வெப்சைட்டில் அழகாக கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். முருகப்பெருமானே, ஞானமும் பரமான்மாவான முருகப்பெருமானே, தேவர்களுக்கெல்லாம் கடவுளான முருகப்பெருமானே, நீங்கள் வரணும், உங்கள் திருவடி செல்வத்தை எங்களுக்கு தரணும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். சிம்பிளாக நான் சொல்லிட்டேன். நல்லா தெளிவான அர்த்தம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கௌமாரம் வெப்சைட்டில் இதோட சூப்பரான அர்த்தம் இருக்குது. நானும் வீடியோவில் கொடுத்துருக்கேன், பட் கொஞ்சம் பிளராக தெரியுது. கண்டிப்பாக அதை பார்த்து செக் பண்ணி நீங்கள் அதோட பொருளை தெரிஞ்சுட்டு அப்புறமா படிங்க. எந்த ஒரு விஷயமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படித்தோம் அப்படின்னா தான் அது நமக்கு நல்ல ரிசல்ட் தரும். முருகரும் வேலும் வேறு கிடையாதுங்க, ரெண்டுமே ஒன்று தான். இதை அருணகிரிநாதரே சொல்லியிருக்காரு. நீங்கள் வேலை வணங்கும்போது முருகருடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. அது வேலுடைய சக்தியும் கிடைக்கும். அதுக்காக வேண்டி தான் நமக்கு சஸ்திரபந்தம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை பாம்பன் சுவாமிகள் நமக்கு கொடுத்துருக்காரு. இதை எப்படி சொல்லணும், எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, முருகருக்கு உகந்த நாட்கள்னு சொல்லுவோம் இல்லையா, செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, விசாகம், சஷ்டி, இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் முருகரோட கோயில் பக்கத்துலேயே இருக்குது, முடிஞ்சால் போயிட்டு வருவேன் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கோயிலே உட்காந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வீட்லேயே நம்ம முருகர் படத்துக்கு முன்னாடியோ விக்கிரகத்துக்கு முன்னாடியோ ஒரு விளக்கு வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது மட்டும் நீங்கள் 27 தடவை சொல்லணும். இல்லை டெய்லியுமே உங்களுக்கு 27 டைம் சொல்ல டைம் இருக்குது, 48 நாள் நான் எடுத்து அப்படி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். ஃபஸ்ட்டு டைம் ஆனால் சொல்லும்போது கண்டிப்பாக 27 டைம் சொல்லணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் டெய்லியும் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாராயணம் பண்ணீங்க, ஒரு டைம் பண்ணிங்கன்னா கூட முழு மனதோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்கும். இது சஸ்திரபந்தம் நம்ம சொல்கிறது மூலிமா என்னென்னலாம் செல்வங்கள் நமக்கு கிடைக்கும்னா, தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், செல்வம் அதிகமாக தங்கும், வீட்டில் செழிப்பாக இருக்கலாம், என்ன நோய் இருந்தாலும் கண்டிப்பாக தீருங்க.
ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட முழு பலன்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, நீங்கள் சஸ்திரபந்தம் எப்போவுமே பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு குருமார்களை வணங்கிடணும். இது அருள்நதி யார்? நமக்கு பாமன் சுவாமிகள் தான். அவருக்கு வந்து நம்ம ஒரு நன்றி செலுத்தும் விதமாக ஃபஸ்ட்டு அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த சஸ்திரபந்தம் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை உங்களுடைய குருக்கள் இருந்தாலும் அவங்களையும் நம்ம மனசால் வணங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை பாராயணம் பண்ணலாம். விநாயகர் பெருமானையும் குலதெய்வத்தையும் நினைக்க மறந்துடாதீங்க. அவங்களையும் ஃபஸ்ட்டு நம்ம நினச்சி வணங்கிட்டு குருமார்களையும் வணங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதையே பாராயணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதையை சொல்ல 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 மந்திர சக்தி வந்து உருவாகுங்க. அது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை கம்மி பண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டு நேர்மறை எண்ணங்களை வந்து நமக்குள்ளே உருவாக்கும், நேர்மறை சக்தியை உருவாக்கும். அதுதான் இதோடைய ஒரு முக்கியமான விஷயமே. கண்டிப்பாக சஸ்திரபந்தம் எல்லாருமே படிங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வீட்டில் டெய்லியுமே நீங்கள் சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா நின்று பாமன் சுவாமிங்களை வணங்கிட்டு சஸ்திரபந்தம் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதில் ஒன்றும் பெரிய டைம் நமக்கு எடுக்க போகிறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து வரைஞ்சி வச்சு பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா முருகருக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இப்படி நீங்கள் வரைஞ்சி படிக்கும்போது அவருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நீங்கள் கேட்குறத தருவார். வேல் வந்து கண்டிப்பாக ஒரு கவசமாக இருக்குங்க. இதை நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் இதை செஞ்சு பயன்பெறுவீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்டில் போடுங்க இந்த எப்படி இருந்துச்சு, நீங்கள் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய லைஃப் வந்து என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அது மூலயமா நிறைய பேர் வந்து இதை பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும். இந்த மாதிரி நான் இப்போ டிஸ்பிளேயில் தெரியுது இல்லையா, இந்த மாதிரி எந்திரம் மாதிரி கூட செஞ்சு இருக்குது. அமேசானில் கூட இருக்குது. நீங்கள் சஸ்திரபந்தம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வருது. அது வாங்கி வச்சு கூட நீங்கள் இதை செய்யலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். நானும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே சர்ச் பண்ணி புக்லையெல்லாம் படித்து அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்னால் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதையும் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் இதை செஞ்சு முருகப்பெருமானுடைய பேரருள் பெருங்கருணையை எல்லாரும் பெறணும் அப்படின்னு நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.